இந்த கொஸ்டின் வராம எக்ஸாமே இல்லையா? கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேலண்டர் ஆஃப் த இயர், அதாவது சேம் கேலண்டர் எப்ப வரும்? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? 2025ல இருக்கோம். இப்ப 2025 மாதிரி எப்ப கேலண்டர் வரும் அப்படின்னு கேட்டா எல்லா வருஷத்தையும் திருப்பி பார்க்கலாம், டைம்ல போடா அப்படின்ட்டு போயிருவோமா? பட் பண்ண வேணாம், செமையான ஒரு மெத்தட் வந்து இருக்கு. என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 2025 நான் அப்படியே 4ஆல டிவைட் பண்றேன். 4ஆல டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே 5 வந்துடும். சரி, 20 4ஆல டிவைட் பண்ணா 5. இங்க நம்ம பண்ணும்போது 25ல நமக்கு எவ்வளவு வாட்டி வந்திருக்கும்? 6 வாட்டி வந்திருக்கும். 1 அப்படின்றது எனக்கு ரிமைண்டரா வந்திருக்கும். அப்ப இந்த 1 அப்படின்றது நமக்கு என்னவா வந்திருக்கு? ரிமைண்டரா வந்திருக்கு. அப்ப இங்க மணி சார் ரிமைண்டர் கான்செப்ட் அப்படின்றத இறக்கி விடுறேன். அப்ப இந்த இடத்துல ரிமைண்டர் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 4ஆல நம்ம எல்லாத்தையுமே நம்ம எதால டிவைட் பண்ணி பார்க்க போறோம்? 4ஆல டிவைட் பண்ணி பார்க்க போறோம். அப்படி 4ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா 28 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது சேம் கேலண்டர் வந்து வரும். அதுவே 1 ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் சேம் கேலண்டர் வரும். அதுவே 2 3 வந்துச்சு அப்படின்னா 11 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சேம் கேலண்டர் வந்து வரும். அப்ப இங்க எவ்வளவு வந்திருக்கு? 1 நமக்கு ரிமைண்டர் வந்திருக்கா? 1 வந்துச்சு அப்படின்னா எத்தனை வருஷம்? 6 வருஷத்துக்கு அப்புறமா. அப்ப 2025 பிளஸ் 6 வந்து போட்டீங்கன்னா 2031. அப்ப சேம் கேலண்டர் எப்போ வரும் அப்படின்னா 2031ல தான் வந்து வரும். இப்ப நீங்க எல்லாருமே 2027 இதே மாதிரி சேம் கேலண்டர் எப்போ வரும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.